சாட்டை துரைமுருகன், நாயனா நாகேந்திரன், திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வீட்டை விட்டு வெளியே வரணும், குடும்பஸ்தனை கட்சி நடத்த வேண்டும் என்று தனிநபர் தாக்குதலை செய்துள்ளார். பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டில இருந்து வெளியே வரணும். த்ரிஷாவிடம் இருந்து வெளியே வா என்று சொல்லியிருக்காரு. திரிஷாவிட்ட இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் விஜய் வந்து குடும்பஸ்தனா தான் சார் இருந்துட்டு இருக்காரு. ஏன் இந்த தனிநபர் தாக்குதல் பண்றான்னு தெரியல சார். குடும்பத்தோட நல்ல உறவு வைக்கணும். பெண் இனத்தையே வந்து கொச்சையாக பேசிட்டு இருக்காரு சார். எந்த தாவேகா பொறிக்கல்களுக்கும் தகுதி இல்லை சார். என் பேர் பாலாஜி, நான் வழக்கறிஞராக இருக்கிறேன். நான் வந்து தமிழக வெற்றி கழகம் கட்சி சார்பாக திரு பிஜேபி மாநில தலைவர் திரு நாயனா நாகேந்திரன் மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண வந்திருக்கேன் சார். அவர் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஏர்போர்ட் நுழைவாயில் வந்து வீட்டை விட்டு வெளியே வரணும், குடும்பஸ்தனை கட்சி நடத்த வேண்டும் என்று தனிநபர் தாக்குதலை செய்துள்ளார். த்ரிஷாவிடமிருந்து வெளியே வா, குறிப்பாக பெண்ணின் மானபங்கம் முழுக்க விளைவிக்கும் நோக்கத்தோடு எங்களுடைய தலைவரை பார்த்து த்ரிஷாவிடம் இருந்து வெளியே வா என்று சொல்லியிருக்காரு சார். நான் ஒன்றே தான் கேட்டிருக்கேன். எங்கள் தளபதி எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் மாநாடு நடத்தியிருக்காரு, பல நிகழ்ச்சிகள்லாம் கலந்துருக்காரு. ஏன் நாயனா நாகேந்திரன் தெரிய வர இல்லையா? எங்கள் கட்சியில் த்ரிஷாவுக்கும் எந்த பதவி எதுவுமே கிடையாது சார். அடிப்படை உறுப்பினர் கூட அவங்க கிடையாது. அந்த மேடம் வந்து எங்கள் கட்சிக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. ஏன் விஜயும் த்ரிஷாவை பற்றி ஏன் மிர்ச் பண்ணி நாயனா நாகேந்திரன் பேசுகிறாருன்னு தெரியல சார். ரெண்டாவது, குடும்பஸ்தனாக கட்சி நடத்த வேண்டும் என்று தனிநபர் தாக்குதல் செய்துள்ளார் சார். ஒவ்வொரு மீட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா எங்கள் விஜயோட தாயாரும் அப்பாவும் எல்லாரும் வந்து அவங்க பிளஸ்லாம் பண்ணிட்டு தான் சார் இருக்காரு. விஜய் வந்து குடும்பஸ்தனாக தான் சார் இருந்துகிட்டு இருக்காரு. ஏன் இந்த தனிநபர் தாக்குதல் பண்ணுறான்னு தெரியல சார். ஒரு த்ரிஷா வந்து ஒரு பெண்மணி சார். இந்த மாதிரி அவரோட இமேஜை டோட்டலாக டேமேஜ் பண்ணிட்டு ஒரு பெண் இனத்தையே வந்து கொச்சையாக பேசிகிட்டு இருக்கார் சார். இதனால் திரு நாயனா நாகேந்திரன் மேலே வந்து வழக்கு பதிவு செய்து எஃப்ஐஆர் போட மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் சார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி திரு சாட்டை துரைமுருகன் சார், நீங்களாம் வந்து நல்ல ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் சார். நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட ஒரு அக்னாலஜ்மெண்ட் இருக்கா செக் பண்ணி பேசுகிறீங்க. சாட்டை துரைமுருகன் என்ன பண்ணுறாங்க, ஒரு 10க்கு 10 ரூம் சார், 2 சேரை போட்டு ஒரு யூடியூப் சேனல்னு வச்சுக்கிட்டு ஒரு கட்சியின் தலைவர் எங்கள் தளபதியை பற்றி என்ன பேசியிருக்காங்கன்னா, விஜய் விமர்சித்த எந்த காரணங்களும் இருந்தாலும் நடிகரோட தொடர்பு பற்றி பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் அந்த கண்டிக்க எந்த தாவேகா பொறிக்கல்களுக்கும் தகுதி இல்லை சார். நான் வந்து கட்சியோட உறுப்பினர், அப்போ என்னைய பொறிக்கின்னு சொல்கிறாரா சார்? எங்கள் கட்சியோட உறுப்பினர் பார்த்து அவர் பொறிக்கின்னு சொல்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் சார் இருக்கார்? என்ன பண்ணாங்க சார் அவங்க? ஆவுனா தற்குறி சொல்கிறாங்க. எங்கிட்ட அவர் பேசியிருக்காரா? எங்கிட்ட எதாவது நாலேஜ் எதாவது கெயின் பண்ணிருக்காரா? எதை பேஸ் பண்ணி அவர் தற்கறின்னு சொல்கிறாரு எனக்கு புரியவில்லை சார். ரெண்டாவது என்ன விஷயம்னா, எங்கள் கட்சியின் சிம்பல் வந்து விசில் சார். அது வந்து தமிழ் வந்து மடக்கூதின்னு ஒன்று இருக்குது சார். ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் முன்னாடி வந்து தப்பான வேர்டை வந்து மிக்ஸ் பண்ணி பப்ளிசிட்டி பண்ணுறார் சார். இதெல்லாம் நாங்கள் வன்மையாக கண்டித்து அவர் மேலே வழக்கு பதிவு செய்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் சார். சார், அவர் மேல் வந்து பிஎன்எஸ் ஆக்ட்டு, ஐடி ஆக்ட்லாம் அவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் சார். இது வந்து ஒரு பெண்ணின் இனத்தை குறிக்கிற மாதிரி ஓப்பனாகவே இந்த மாதிரி மீடியா சேனலில் பேட்டி கொடுத்துருக்காரு சார். ரெண்டாவது, தமிழ்நாடு முதல்வர் கவனத்திற்கு ஒன்று கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன் சார். குறிப்பாக இந்த சாட்டை துரைமுருகன், நாயனா நாகேந்திரன், திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இவர்களாம் வந்து ஒரு பப்ளிக் முன்னாடி வந்து ஒரு பேட் இமேஜை க்ரியேட் பண்ணி ஒரு வன்முறை தூண்டுற மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க சார். இதெல்லாம் ஒரு மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து கன்சிடர் பண்ணி அவங்க மேலெல்லாம் உடனடியாக ஆக்ஷன் எடுக்க வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் சார். ஆமாம் சார், கொடுத்தேன் சார். சார், அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்ட் ஆயிடுச்சு சார். ஸ்டேஷன்லேருந்து எந்த கால்ஸ் எதுவுமே எனக்கு வரல சார். அதனால் வந்து நான் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஃபைல் பண்ண போகிறேன் சார் கம்மிங் வெள்ளிக்கிழமை. ஏசி கிட்டையும் கொடுத்துட்டேன், ஏசி ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஸ்டேஷன்லேருந்து எனக்கு கால் எதுவும் வரல. ஸோ இதை பற்றி நான் வர வெள்ளிக்கிழமை பூந்தமல்லி மேஜிஸ்ட்ரேட் ஜெயமோனில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறேன் சார். ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறேன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேலே. ஆக்ஷன் எதுவுமே எடுக்கல சார். இதுவும் கொடுத்துருக்காங்க, ஆக்ஷன் எடுக்கலுங்க சார். எனக்கு ஈவன் நான் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க போன இடத்துல வந்து ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா கொண்டு போய் ஆஃப்லைன் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கணும். அது கூட வாங்க மறுக்கிறாங்க. கேட்டால் ஜூரிடிக்ஷன் ப்ராப்ளம்ன்றாங்க. அப்படி ஒன்று ஃபேக்ட் அந்த மாதிரி இல்லை சார். ஏன் காவல் நிலையத்துலேருந்து என் புகாரை ஏன் எடுக்க மறுக்கிறாங்கன்னு தெரியும் சார். சார், இவங்க எடுக்கிறாங்க எடுக்கலாம், நான் நீதியை நம்பி இருக்கேன் சார். நான் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் நான் ஃபைல் பண்ணி நான் சேலஞ்ச் பண்ணிக்கிறேன் சார்.